ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து LeetCodeோட 167th கொஸ்டின் 2 இன்புட் அரே இஸ் சார்ட்டட். ஓகேவா, இது ஒரு மீடியம் கொஸ்டின். என்னென்னா இங்கே வந்து நம்ம இது வந்து சிமிலர் டு நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் 2 ஸோ அங்கே வந்து அரே எப்படி இருக்கும்னா அன்சார்ட்டடாக இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டோம், அன்சார்ட்டடாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் வந்து ஒரு டார்கெட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் அந்த டார்கெட் ரீச் ஆகுமோ அது 2 நம்பரோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரே வந்து ஒன் இண்டெக்ஸ் அரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அரேயோட நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த அரேயோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 1ஆக இருக்கும், 0வாக இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணிட்டு போனால் அரேயோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது 0ன்னு எடுத்துருப்போம். இங்கே வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம அசீம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 2 numbers be numbers of index 1 and numbers of index 2 where 1 is less than or equal to index 1. ஸோ இண்டெக்ஸ் 1ங்கிற வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 2 numbers லென்த் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கடுத்து ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஆஃப் த 2 numbers இண்டெக்ஸ் 1 ஆட் பை 1. அதாவது 0 பேஸ் இண்டெக்ஸ் வந்து ஆட் பை 1 சொல்கிறாங்க. எதுவும் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த டெஸ்ட் ஆர் ஜென்ரேட்டட் சச் தட் எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன். இந்த டெஸ்ட் கேசஸில் எப்படி இருக்கும்னா எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மோர் தென் ஒன் சொல்யூஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்காது. யுவர் சொல்யூஷன் மஸ்ட் ஒன்லி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ நம்ம வந்து 2 என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வந்து ஒரு ஹேஷ் மேப் எடுத்துப்போம். இனிஷியலாக அந்த ஹேஷ் மேப் வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ 2ங்கிற நம்பர் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம 2 போவோம். 2 இப்போ டார்கெட்னா 9. ஸோ 2 கூட இன்னும் எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் 9 வரும், 7 ஆட் பண்ணால் 9 வரும். இப்போ நம்ம ஹேஷ் மேப்புக்குள்ளே அந்த நம்பர் இருக்கா, இல்லை. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா, ஹேஷ் மேப்புக்குள்ளே வந்து 2 வந்து கீயாக வச்சு அதோட வேல்யூ வந்து அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து வச்சுருவோம். இப்போ 7க்கு போவோம். 7க்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, இன்னும் எத்தனை நம்பர் ஆட் பண்ண 9 வரும், 2 ஆட் பண்ண 9 வரும். 2ங்கிறது ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கா, இருக்குது. எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0th இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம்னா, 2 இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் அதாவது 0 and 1 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண இந்த ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த அரே வந்து சார்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் எல்லாருக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் இது. ஓகேவா, ஸோ ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போடல. ஓகேவா, இப்போது வந்து கொடுத்துருக்காங்க நம்ஸ்னு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் இருக்கும், சார்ட்டாக இருக்கும் கரெக்டாக. 1 1 2 4 3 5 7 ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு டார்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. டார்கெட் வந்து என்னவாக இருக்கலாம், ஒரு 8 வச்சுப்போமே. ஸோ 8ங்கிறது டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா, எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 8 வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து இதோட சொல்யூஷன் வந்து யூனிக்னு சொல்லிட்டாங்க. சொல்யூஷன் இஸ் யூனிக். ஓகேவா, ஸோ நம்ம வந்து 2 sum 1க்கு என்ன பண்ணியிருப்போம், 2 sum 1க்கு வந்துட்டு ஒரு ஹேஷ் மேப் வச்சுருப்போம். ஹேஷ் மேப். ஸோ இந்த ஹேஷ் மேப்பில் என்ன பண்ணுவோம்னா, கீவேர்டு பாஸாக போட்டிருப்போம். எப்படி போடுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து 1ங்கிற நம்பரை வந்து ஐட்ரேட் பண்ணி எடுப்போம். 1 கூட இன்னும் எத்தனை நம்பர் ஆட் பண்ண 8 வரும், 7 ஆட் பண்ணால் 8 வரும். 7ங்கிற இந்த ஹேஷ் மேப்பில் இருக்க கீவேர்டு இல்லை. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா, 1 வந்து உள்ளே போட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 0, அதை வந்து உள்ளே போட்டுருவோம். வேல்யூ ஆட்டு, இது கீ, இது வேல்யூ. ஓகேவா, ஸோ மாதிரி போட்டுருவோம். அடுத்த மறுபடியும் 1 பார்க்குறோம். 1 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ண 8 வரும், 7 ஆட் பண்ண 8 வரும். ஓகேவா, 7 ஆட் பண்ண 8 வரும். இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணிட்டு போனால், அந்த 7ங்கிறது இதில் இருக்கா, இல்லை. ஸோ வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இங்கே 1. அடுத்து 2 எடுக்கிறோம். 2 எடுக்கும்போது 2 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் 8 வரும், 6 ஆட் பண்ண 8 வரும். 6 இருக்கா இந்த ஹேஷ் மேப்புக்குள்ளே, இல்லை. ஸோ 2 உள்ளே போட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 2 அதையும் உள்ளே போட்டுருவோம். அடுத்து 4 எடுக்கிறோம். 4 எடுக்கும்போது என்ன, 4 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ண 8 வரும், 4 ஆட் பண்ண 8 வரும். 4 இங்கே உள்ளே இருக்கா, இல்லை. ஸோ 4 வந்து உள்ளே போட்டுட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 3. ஸோ அதையும் உள்ளே போட்டுருவோம். அடுத்தது 3 எடுக்கிறோம். 3 எடுக்கும்போது எத்தனை நம்பர் ஆட் பண்ணணும், 5 ஆட் பண்ணணும். 5ங்கிறது உள்ளே இருக்கா, இந்த அரேக்குள்ளே இருக்கா, ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கா, இல்லை. ஸோ 3 உள்ளே போட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் 4 உள்ளே போட்டுருவோம். அடுத்து 5 எடுக்கிறோம். 5 கூட எத்தனை நம்பர் ஆட் பண்ணால் 8 வரும், 3 ஆட் பண்ண 8 வரும். ஸோ 3ங்கிறது வந்து ஹேஷ் மேப்புக்குள்ளே இருக்கா, இருக்குது. ஸோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 4, 5ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 5. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம் 2 sum 1ல். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஹேஷ் மேப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரே வந்து சார்ட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த அரே சார்ட்டடாக இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா,
ஸோ அதை எப்படி எக்ஸ்ட்ரா அரே இல்லாமல் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். டார்கெட் வந்து 8. ஓகே, ஸோ அரே வந்து சால்வ்டாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கொஸ்டினுக்கு. 2 பாயிண்டர்ஸ். அந்த 2 பாயிண்டர்ஸோட பேர் என்ன? I and J. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா 1ங்கிற நம்பர் இருக்கா, 1 இருக்குது. ஸோ ஐ வந்து இனிஷியலைஸ்டு இந்த 1, இந்த 0 அது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, ஜேங்கிறது வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா 2 நம்பரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது? டார்கெட் வருது. ஸோ கொஸ்டின் படி என்னென்னா சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ இந்த 7ங்கிற வேல்யூ வந்து நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வேறு டெஸ்ட் கேஸ் இல்லை. ஸோ இப்போ தான் வேறு டெஸ்ட் கேஸாக மாறுது. இப்போ தான் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ ஜேங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா 1 + 5. 1 + 5 என்ன வரும்? 8 வரும். சாரி 6 வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்ச சம் காட் சம் வந்து என்ன? காட் சம் வந்து 6 வந்திருக்கு. நம்மளுக்கு தேவையான சம் என்ன? 8. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். எது பெரிய நம்பர்? டார்கெட் பெரிய நம்பர். ஸோ இப்போ நான் வந்து இது ஷார்ட் அரே கரெக்டாக இந்த ஜே அந்த பக்கம் கொண்டு போனேன்னா என்னோடய டார்கெட்டோட வேல்யூ வந்து, அதாவது காட் சம்மோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஜேயோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்களேன். 3 இருக்குது, ஐயோட வேல்யூ 1. 3 + 1 4. ஸோ இதோட வேல்யூ கம்மியாகும். இதே இது நான் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே 2க்கு அந்த ஐ வரும்போது இந்த காட் சம்மோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ இப்போது 5 + 2 வந்து 7. ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஐயை ஏன்னா இந்த அரே வந்து இன்க்ரீஸிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஐயை மூவ் பண்ணும்போது என்னோடய காட் சம்மோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஜேயை டிக்ரீஸ் பண்ணும்போது என்னோடய காட் சம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லாஜிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது மறுபடியும் எனக்கு சேம் வேல்யூ வரும். இங்கே வரும்போது எனக்கு 6 வரும். இங்கே வரும்போது எனக்கு காட் சம்மோட வேல்யூ 3 4. ஓகே, இப்போ இங்கே வரும்போது என்ன வரும்னா காட் சம்மோட வேல்யூ வந்து 5 + 3 8ன்னு வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து டார்கெட் கிடச்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து இண்டெக்ஸ் கொஷின்ஸை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது வந்து ஒரு வேளை அந்த டார்கெட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்துருக்க டார்கெட்டே வந்து கிடைக்கல 10. இப்போ என்ன ஆகும்னா இப்படி போயிட்டுருக்கும்போது ஐயோட வேல்யூ வந்து > ஜேயாக மாறிடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் நமக்கு சொல்யூஷன் வந்து கேரண்டி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸில் கேரண்டி பண்ணியிருக்காங்க. என்ன கேரண்டி பண்ணியிருக்காங்கன்னா யூனிக்ஸ் ஒரு சொல்யூஷனாவது அட்லீஸ்ட் இருக்கும், 1 சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் யூனிக்காக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த அரே சார்ட்டடாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 1 2 3 5 அதுக்கடுத்து 6. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் வந்து டார்கெட் வந்து டார்கெட் வந்து ஒரு 9 வச்சுப்போமே. ஸோ டார்கெட் 9 இருக்குது அப்படின்னா சாரி டார்கெட் வந்து 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டார்கெட் 8 இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் ஐ வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். சாரி ஐ வந்து 0வாக இருக்கும். ஜே வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 5 இருக்கும். ஓகேவா? இவ நம்ஸ் ஆஃப் ஐயும் நம்ஸ் ஆஃப் ஜேயும் ஆட் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள். நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜேன்னு நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 + 6 7. 7ஐயும் டார்கெட்டையும் கம்பேர் பண்ணால் 7 இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட். ஸோ என்ன பண்ணணும்? 7 இஸ் லெஸ் தேன் டார்கெட். ஸோ 7 இஸ் லெஸ் தேன் டார்கெட். லெஸ் தேன் வந்தனால என்ன பண்ணணும்? ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். லெஸ்னா ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கிரேட்டர்னா ஜேயை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 1 ஆகும். ஸோ ஜேயோட வேல்யூ 5 இருக்கும். இதோட வேல்யூ வந்து 7 தான் இருக்கும். மறுபடியும் வந்து டார்கெட் கிரேட்டராக இருக்குது. ஸோ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். இது ஜேயோட வேல்யூ 5ன்னு இருக்கும். நம்ஸ் ஆஃப் 5 ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே வந்து 8 ஈக்குவல் டார்கெட். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து 1 பேஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்துருவோம். ஸோ +1 பண்ணி ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ 3, 6. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து கோட் பண்ணலாம்.
என்ன I, j. I, j is equal to 0, len of numbers minus 1. இப்போது என்னென்னா while I is less than jவாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா சம் கண்டுபிடிக்கணும். got sum equal to nums of I plus numbers of I plus numbers of j. இப்போ என்னென்னா ரெண்டுமே வந்து டார்கெட்டும் எதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். டார்கெட் ஈக்குவல் டு got sum ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் I plus 1, j plus 1. இப்போ ஒரு வேளை ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, இஃப் டார்கெட் இஸ் கிரேட்டர் தென் got sum இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும், ஜே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம மெமரி வந்து 97 யூசர்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா பிக் O ஆஃப் ஏனில் தான் இருக்கும். ஓகே, பிக் O ஆஃப் என் தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.